இந்த வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிற முறையை உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு சின்ன ஃபார்முலா தான். அப்புறம் நீங்க ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம், நீங்களே அதை படிக்க ஆரம்பிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 13:1 வாசிங்களேன். நம்ம அதை படிக்கிற முறையை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வாசிக்கிறவங்க இருக்கீங்களே, அந்த மிருகத்தை விட நீங்க வேகமா வரீங்க. நீங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். பின்பு நான் முன்பு வரீங்க. யார் பின்பு வரீங்க, யார் முன்பு வரீங்கன்னு தெரியல. நான் ஒரு 4 நாளா பாக்குறேன். அதனால வசனம் வாசிக்கிறது நல்லது, அது கொஞ்சம் விட்டு கொடுத்து வாசிக்கிறது ரொம்ப நல்லது. வாசிங்க பார்ப்போம். அப்பா 3வது பின்பு வந்துருச்சு பாருங்க. இதுல அந்த 2 பின்பும் பின்னாடி போயிருச்சு. இப்ப இல்ல நீங்க இருங்க, அவங்களே வாசிங்க. இல்ல உங்களை தப்பா சொல்லல, அவங்க பாவம் எடுத்துட்டாங்க. வாசிங்க. சரி கவனிங்க, இந்த வசனத்தை இப்ப எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து நான் சொல்லி தரேன். இந்த முறையில படிச்சா உங்களுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப அந்த 1வது வசனத்துல ஒரு அற்புதமான சீக்ரெட் இருக்கு. இப்ப நம்ம அதை படிக்க போறோம். ஒருவேளை நீங்க எழுதுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா எழுதி கொடுங்க, நல்லது. எழுதுனா உங்களுக்கு நல்லது, எழுதாவிட்டால் எனக்கு நல்லது. ஏன்னா திருப்பி நானே தானே வந்து சொல்லி தரணும் இல்லையா? இல்லைங்க எழுதாம போயிட்டீங்கன்னா, எழுதிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே பிரிச்சு படிச்சுக்கலாம். அதுக்கு தான் சொல்றேன். கவனிங்க, இப்பதான் 4 பேர் பேனாவியா தேடுறாங்க. சரி சீக்கிரம் எடுங்க. கவனிங்க, பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன அப்படின்னு. இப்போ இப்படி ஒரு மிருகம் கண்டிப்பாக கிடையாது. 7 தலை 10 கொம்போட ஒரு மிருகம் கிடையாது. அதுவும் சமுத்திரத்துல கண்டிப்பா கிடையவே கிடையாது. அப்ப இது வந்து ஒரு ஓமை, ஏதோ ஒன்று ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு. தரிசன சீக்ரெட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மத்தேயு 13:9-10 இதுவைகளுக்கு பின்னால் பரலோகத்தினுடைய ரகசியங்கள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம ஒரு ரகசியத்தை பார்க்க போறோம். பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரம் என்றால் என்ன? சமுத்திரம் என்றால் கடல். இப்ப யாருக்காவது தெரியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் பஹ்ரைன்ல வந்து இன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன். சமுத்திரம் என்றால் கடல். சரி, நீங்க யூகிக்க கூடாது. அது வெளிப்படுத்த விஷயத்துல அடுத்த விஷயம். யூகிக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கும். இந்த யூகிக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது. நம்மளா யூகிப்போம் இல்லையா? நம்மளா யூகிச்சு நீங்க போய் இன்டர்நெட்ல போய் பாருங்க. அந்தி கிறிஸ்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிலாரி கிளின்டன் ஆரம்பிச்சு பின்லாடன் வரைக்கும் இருக்கும். எல்லார் பேரும் அவன் கெஸ் பண்றான். இவரா இருப்பாரோ, ஜோ போப் ஜான் பால் 2 இருப்பாரோ, ஹிலாரி கிளின்டனா இருக்குமோ, ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷா இருப்பாரோன்னு. ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு, அந்தி கிறிஸ்து ஆணாதா இருக்கணுமா, ஏன் பெண்ணா இருக்க கூடாதா? ஒரு ஹிலாரி கிளின்டன் தான் கேட்கறாரு நினைச்சிட்டு நான் சொன்னேன், இல்லைங்க பைபிள்ல ஆணும் தான் இருக்கு, அவன் வருவான் போவான் இருக்கு, பெண்ணுன்னு இல்ல அப்படின்னு. ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுன்னு? இல்ல என் மனைவிக்கு எல்லா குவாலிட்டியுமே இருக்காது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 5 நாளா இருந்தாலும் நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கும். எங்க கிட்ட வந்து பேசுறவங்களை பத்தி நாங்க சொல்ல முடியும். கவனிங்க, அப்போ யூகிக்கவே யூகிக்காதீங்க. எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? வசனம் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சமுத்திரம் என்றால் என்ன? ஜனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. வெளிப்பாடு 17:15. அப்போ சமுத்திரம் என்பது எதை குறிக்கிறது? ஜனங்களை குறிக்கிறது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். மிருகம்னா என்ன? வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. தானியேல் 7:23. 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும். அப்ப மிருகம்னா என்ன? ராஜ்யம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நீ ஏன் திடீர்னு வெளிப்படுத்தின விஷயம் தானியேலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா, அந்த 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 7:3. எங்கிருந்து வருது? வெளிப்படுத்தின 13:1 எங்கிருந்து வந்துச்சு? சமுத்திரத்துல. அப்ப சமுத்திரத்துல இருந்து ஒரு மிருகம் வருதுன்னா, மிருகம்னா என்ன அர்த்தம்? அப்ப ராஜ்யம் வருகிறதுன்னு அர்த்தம். ஏன் இந்த சமுத்திரன்ற இவ்வளவு பர்டிகுலரா சொல்றேன்னா, இதை வேணா சைட்ல எழுதிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 4 மிருகம் தான் மொத்தம் 4 தான். 4 இடத்துல இருந்து வரும். 12:3 வானத்துல இருந்து வரும். 13:1 சமுத்திரத்துல இருந்து வரும். 13:11 பூமியிலிருந்து வரும். 17:8 பாதாளத்துல இருந்து வரும். மொத்தம் 4 மிருகம் தான். இந்த 4 மிருகம் தான் அங்கங்க சுத்தி வரும். இவ்வளவுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள மிருகமே. இந்த 4 மிருகத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு 25% உங்களுக்கு ஈஸியா என்ன செஞ்சிடும்? புரிஞ்சிடும். மொத்தமே 4 மிருகம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல. இப்ப நம்ம பார்க்க போறது சமுத்திரத்துல இருந்து வர மிருகத்தை பத்தி மட்டும்தான். அப்போ மிருகம் என்றால் என்ன குறிக்கிறது? சமுத்திரத்துல வர மிருகம்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. அதை எழுதி கொள்ளுங்க. பின்பு அதற்கு அந்த மிருகத்திற்கு எத்தனை தலைகள் இருந்தது? 7 தலைகள். 7 தலைகள்னா என்ன? வெளிப்படுத்தின யூகிக்காதீங்கன்னு சொன்னதானே? யூகிக்காதீங்க. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நம்ம யோசிச்சா தப்பா தான் யோசிப்போம். அதனால அவர் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து வச்சிருக்கிறார். தலைகள் 7 தலைகள் என்றால் என்ன? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அந்த 7 தலைகளும் ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். 7 தலை என்பது எதை குறிக்கிறது? ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலை. ஸ்திரீனா என்ன? அதே 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 17:18. நீ கண்ட ஸ்திரீயானவள்
அப்ப ஸ்திரீனா எதை குறிக்குது? அது எதுக்கு மேல உட்கார்ந்திருக்கு? 7 மலைக்கு மேல உட்கார்ந்திருக்கு. 7 மலைக்கு மேல உட்கார்ந்திருக்கிற நகரம் எது? உலகத்திலேயே ஒரே ஒரு நகரம் தான் 7 மலைக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கிறது, ரோம் நகரம். வேற எந்த நகரமும் இருக்காது. குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பாலண்டின், சீலியன், எஸ்குயிலின், இதான் அந்த 7 மலையோட பேர். இந்த 7 மலைகளை தான் ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன செய்வாங்கன்னா புனித குன்றுகள்னு சொல்வாங்க. நம்ம எப்படி ஓரேப்னு சொல்றோம், சியோன் மலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரோமன் கத்தோலிக்கத்துல 7 மலை இருக்கிறது, புனித குன்றுகள்னு சொல்வாங்க. அதான் இந்த 7 மலை, குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பாலண்டின், சீலியன், எஸ்குயிலின் என்று சொல்லக்கூடிய 7 மலைகள். அப்ப ஆண்டவர் கடைசியா சொல்றாரு 7 மலை உள்ள நகரம் என்பது எதை குறிக்கிறது? ரோம் நகரத்தை குறிக்கிறது. அப்ப அந்த மிருகத்திற்கு, அந்த ராஜ்யத்துக்கு தலை என்னவா இருக்கு? ரோம் நகரா இருக்கு. அடுத்து எத்தனை கொம்புகள் இருக்கு? 10 கொம்புகள்னா எதை குறிக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 13:1 வேற மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப நீங்க படிச்சு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். இப்ப வாசிங்க 13:1. கடற்கரை மணல்னா என்ன? அத சொல்லலையே. கடற்கரை மணல்னா என்ன? உங்க சவுண்டா? அதுதான் யூகிக்காதீங்க, என்ன தப்பா தான் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அது கேட்டேன். யூகிக்கவே கூடாது. ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்ப கடற்கரை மணல்னா யாரு? இஸ்ரவேல் புத்திரரை குறிக்கும். இப்ப 13:1 வாசிங்க பாப்போம். இஸ்ரவேல் மத்தியிலே நின்றேன், அப்பொழுது ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன், அதற்கு ரோம் தலைமையாகவும் 10 ராஜாக்களும் இருந்தார்கள். இதான் அது பின்னாடி இருக்கிற சீக்ரெட். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் இருக்கும். அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா அது பார்வைக்கு சிறுத்தையை போல இருந்தது, அதற்கு சிங்கத்தை போல வாய் இருந்தது, அதற்கு கரடியின் போல கால்கள் இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு விளக்கம் இருக்கு. இதை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்தீங்கன்னா அங்க ஒரு ரகசியம் கிடைக்கும். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிற முறை இதுதான். அப்ப இதுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? நமக்கு பொறுமை வேணும், டைம் வேணும். காப்பிக்கு முன்னாடி பைபிள் படிச்சா படிக்க முடியாது. சிலர்லாம் காப்பி குடிக்கிறதுக்காகவே பைபிள் படிப்பான் வேக வேகமா. ஏன்னா வீட்டில் சொல்லியிருப்பாங்க பைபிள் படிச்சா தான் காப்பி குடிக்கணும்னு. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒவ்வொரு வசனத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சீக்ரெட் இருக்கு. இப்படிதான் நீங்க படிக்கணும். படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா யூகிக்காதீங்க. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்? அந்த மிருகத்தை பத்தி பார்க்க போறோம். மிருகத்தின் முத்திரையை பத்தி நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தல் 13:17 வாசிங்க பாப்போம். 13:17. மிருகம்னா என்ன? ராஜ்யம். ராஜ்யம்னா அரசாங்கம், கவர்மெண்ட். 13:17 வாசிங்க பாப்போம். அப்ப மிருகம்னா என்ன? ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின், அரசாங்கத்தின், அந்த கவர்மெண்டின் முத்திரையாவது, அதன் பெயரையாவது, லக்கத்தையாவது, லக்கையாவது இல்ல, லக்கத்தை, லக்கத்தையாவது பெற்றுக்கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும். ஆண்டவர் எழுதியிருக்கிறார் பாருங்க, 1900 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசி காலத்துல ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, அதனுடைய பெயர், அதனுடைய நம்பர், இலக்கம், இதை பெற்றுக்கொண்டால்தான் எதையும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதையும் எங்க போடுவாங்கன்னா வலது கையிலாவது நெற்றியிலாவது போடுவாங்க. அந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொன்ன ஒரு சீக்ரெட் பார்த்தோம்ல, அந்த சீக்ரெட்னா என்ன? கடைசி காலத்துல ஒரு கிங்டம் வரும். அந்த கிங்டமுக்கு ரோம் நகரம் தலைமையா இருக்கும். அதோட 10 நாடுகள், 10 ராஜாக்கள் இருப்பார்கள். இப்ப அதுதான் யூரோப்பியன் யூனியன்ல, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாகி இருக்கு. அதுல ரோம், இத்தாலியும் இருக்கிறது. அதுதான் கடைசியில் ஆளுகைக்கு வரப்போகிறது என்பதை ஏற்கனவே நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். இப்ப அவங்க கொண்டு வர போற மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜியை குறித்து தான் அந்த 13, 16, 17 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மிருகத்தின், அரசாங்கத்தின் முத்திரை, நாமம், இலக்கம், பெயர், நம்பர், இது இருந்தால் தான் எதையும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அந்த நம்பரை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது என்ன நம்பரா இருக்கு? 666.